ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இது ஒரு புது வீடியோ தொடர். ஸோ வரிசையாக நம்ம ஒவ்வொரு வீடியோ தொடரில் ஒவ்வொரு செக்டார் அப்படி பார்த்துட்ருக்கோம்ல, அது மாதிரி இந்த வீடியோ தொடரில் இராணுவம் தொடர்பான பங்குகளை பார்க்குறோம். இராணுவம் தொடர்பான பங்குகள் உடனே சில பிரபலமான பங்குகள் இருக்கும். அந்த பக்கம் நம்ம போகலை. பிரபலம் இல்லாத ஆனால் வேகமாக ஏறிக்கொண்டிருக்கிற சிறு முதலீட்டாளருக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய பங்குகளை வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பங்கை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, ஆனால் நம்ம கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்குமே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் as 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இதை வச்சுக்கிட்டே ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டே லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் அட் வெரி லாஸ் இஸ் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவைப்படாது. இது முழுக்க இதுவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய்க்கு கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணி அது பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவங்களும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது, எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். உண்மை சொல்லப்போனால் பணத்தோட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதோட டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ண என்ன அவசரம் அப்படி சில பேரில் யோசிக்கலாம். பட் இட் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மட்டும் புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டுருங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கை பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணது அந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து ₹29 வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. இது விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட் அப்படின்னு ஒரு மெனு பார் இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அமேசிங்காக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அதை விட அமேசிங்காக போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த வீடியோ தொடரில் முதல் பங்காக இராணுவ பங்குகள் வரிசையில்
அதிகம் பிரபலமாகாத ஆனால் மேலே ஏறிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்னு பார்த்தோம்னா இன்றைக்கி முதல் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து NIBE லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக். NIBE லிமிடெட்ங்கிற ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை ஏன் பார்க்குறோங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 1393. ஸோ நல்ல ப்ரைஸ் தான் இது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங் சினாரியை பார்க்கும்போது இதோட இயர் லோ இயர் ஹை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ இதோட இயர் லோ வந்து 761 rupees 50 paise. ஸோ அந்த லெவலில் இருந்து இது எங்கே போயிருக்கு அப்படின்னா 1660 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு வந்து இப்போ கொஞ்சம் கீழே இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட், அதாவது இயர் ஹைலேருந்து இயர் லோ வர்றதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ ஃபால் நான் சொல்ல மாட்டேன், எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் அபவுட் 54%. ஸோ ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய பிரபலமாகாத நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு 54%, 54% விலை இறங்கியிருக்கு. ஆனால் இப்போ அதை பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு பார்த்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், நம்ம அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகுது, எவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறத இந்த இயர் லோவிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து இட் கம்ஸ் அபவுட் 82%. ஸோ 54% கீழே இறங்கி அங்கேருந்து 82% மேலே ஏறின ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இது குவைட் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்து நம்ம டார்கெட் வந்துடலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஃபார் டிஃபென்ஸ். இது என்ன சரியாக தெரியல. கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபார் டிஃபென்ஸும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இன்ஹவுஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாக்கோட டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய வைல்டுமேன் தாட்டு. ஸோ இதில் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகலாம் நான் எங்கே எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இட் மே ரீச் 1678 அப்படிங்கிற லெவலுக்கு இமீடியட்டாக அப்படி போகணும். இது என்ன ஒரு 12 ரூபா தான். ஸோ அங்கே அந்த இயர் ஹைக்கு கிராஸ் ஆகி ஒரு 18 ரூபா. ஸோ அங்கேருந்து தாண்டி மேலே போகும்போது இட் மே ரீச் 2022 அப்படிங்கிற லெவல் போகலாம் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் இட் மே கிராஸ் ஓவர் 2437 அப்படிங்கிற லெவல், இப்போதைக்கு இந்த லெவலில் போகலாம் அப்படின்னா இது வந்து ஃபர்தராக அப்டேட்ஸ் போட்டு பார்த்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அல்டிமேட் டார்கெட், இப்போதைக்கு அல்டிமேட் டார்கெட் நான் போடலை. ஏன் அல்டிமேட் டார்கெட் நான் போடலைன்னா இந்த குளோபல் அன்சர்டனிட்டி, டேரிஃப் அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து அல்டிமேட் டார்கெட் பக்கம் போகலை. அது ஒரு சீசனில் நான் போடுவேன். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒன் கேன் கன்சிடர் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை. அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ எதுக்கு வர்றீங்க, எதுக்கு பேசுகிறீங்க, இது எல்லாமே இந்த பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுற உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த NIBE அப்படி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நியூ வியூவர் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தென் இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க.